வெல்கம் டு ஆஹா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டுக்காலில் பாயா குழம்பு. இடியாப்பம், பரோட்டா, தோசை எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஆட்டுக்காலை வாங்கி கழுவிட்டு மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக விட்ருக்கோம். அது ஸ்டீம் போயிட்டுருக்கு. அது நம்ம செய்யும்போது பார்த்துப்போம். இப்போ இதுக்கு மேலே உள்ள அந்த மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா மல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலா வந்து ரொம்ப அதிகம் போடக்கூடாது, ஏன்னா கால் வந்து காரம் எடுத்துக்காது. அதனால் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனு, ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுதான் போட போகிறோம். அப்புறம் அந்த மேலே அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டு வந்து ஒரு 10 முந்திரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். 10 முந்திரி, அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம், கசகசா ஒரு ஸ்பூனு, ஒரு அரை மூடி தேங்காயில் அரை மூடியில் கொஞ்சம் கம்மியாக தேங்காய், இது பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு நம்ம இதை வந்து கால் வெந்த பிறகு இந்த மசாலா கொடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், ரெடி ஆகிடுச்சுன்னா தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 20 ml ஆயில் ஊற்றி வச்சுங்க. இப்போ கொஞ்சம் அது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை, கிராம்பு கொஞ்சம் போடணும். அதுதான் அந்த பாயா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும். இப்போ ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆனியன் நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை மிளகா கொஞ்சம் 4 பொடினா போதும், ஏன்னா பாயாவுக்கு வந்து காரம் அதிகம் தாங்காது. இப்போ 4 பச்சை மிளகா மட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கும். அப்புறம் இந்த மசாலா எடுத்து வைக்கிற மசாலா ரொம்ப அதிகம் போட்டோம்னா கம்மியாக தான், எல்லாமே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். சின்ன டீஸ்பூனு, நான் டேபிள் ஸ்பூன் தவிர சொல்லிட்டேன், சின்ன டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. பாயா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெந்த பாயா வந்து அந்த வதக்கிருக்கிற மசாலாவில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து மேலே ஊற்ற வேண்டியது. இந்த டயத்தில் மல்லிப்பூ கொஞ்சம் போட்டுருணும். இந்த முந்திரி, கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய், இது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இது பேஸ்ட்டு வந்து ஒரு நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதித்த பிறகு போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வைக்க வேண்டியது. இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு நல்லா ஒரு லவபிள் கலர் வந்துருச்சு. இதை வந்து ஒரு 2 சவுண்டு விட்டுட்டா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நல்லா பசுப்பமாக வந்து போயிடும். ஓகே, ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம குக்கரில் 2 சவுண்டு விட்டோம். இந்த பேஸ்ட்லாம் தேங்காய், முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை போட்டு 2 சவுண்டு விட்டோம். இப்போ நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு, நல்லா வெந்து போயிடுச்சு. நல்லா நைட் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் எ நைஸ் டே.